Hi, welcome back students. இது உங்கள் Mr. Physics channel. நாம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா motion in a plane அப்படின்ற கான்செப்ட் கீழ multiplication of two vectors அப்படின்னு பார்க்கும்போது scalar product of two vectors and vector product of two vectors அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களாப்பா. அது கீழ இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம பார்க்க போறோம். காம்பனன்ட்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு a cross b அப்படின்னு நம்ம ஒரு ஃபார்முலா எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. அதுல a வெக்டார்ன்றது என்னதுப்பா? axik plus ayjk plus az kk. ஸோ இப்படி 3 டைமென்ஷன்லேயே நம்மளால இந்த வெக்டார் காம்பனண்ட்டை சொல்ல முடியும். அதே மாதிரி பி வெக்டார் அப்படின்றத சொன்னாலும் bxik plus byjk plus bz சரிங்களா? அந்த ரெண்டு வெக்டார்ஸ்க்கான கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், ஜியோமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் நம்மளுக்கு அது ஒரு ஈஸியா அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். அதை எப்படி நம்ம அதை மல்டிபிள் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம இங்க பார்க்க போறோம். அதை ஜாயிண்டா இருக்கக்கூடிய ரெண்டு வெக்டார்ஸ், அதாவது ஒரு ஏ வெக்டார்ன்ற ஒரு வெக்டாரையும் அதுல இருந்து பி வெக்டார் அப்படின்ற ஒரு வெக்டாரையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? ஒரே ஆரிஜின்ல இருந்து எடுத்திருக்கோம்னா இதான் அட்ஜாயிண்ட் வெக்டார்ஸ். இது வந்து எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு பேரலகிராமா இருக்கும்பா. இந்த ஏன்ற வெக்டாருக்கு பேரல் சைடு இது, இந்த பின்ற வெக்டாருக்கு பேரல் சைடு இது. சரிங்களாப்பா? மேக்னிடியூட் ஆஃப் ஏ கிராஸ் பி அப்படின்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா ஏரியா ஆஃப் த பேரலகிராம். இதோட ஏரியா ஆஃப் த பேரலகிராம் என்ன கண்டுபிடிக்கிறோமோ இந்த ஏரியா தான் இதுல ஏ கிராஸ் பி. சரிங்களா? இதோட மேக்னிடியூட் ஆஃப் ஏ கிராஸ் பின்ற வேற ஒன்றும் இல்ல, ஏரியா ஆஃப் த பேரலகிராம். இதே இது நம்மளுக்கு டூ வெக்டார்ஸ் எப்படி இருக்கு? ஒரு ட்ரையாங்கிள் லைக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஏ வெக்டார், இது பி வெக்டார்னு வச்சுக்கோங்க. இது ஏ வெக்டார், இது பி வெக்டார். ஸோ இதுக்கு நம்மளுக்கு இந்த ட்ரையாங்கிளுக்கு நம்மளுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த பேரலகிராம்ல ஒரு டயகனல் வரைஞ்சோம் அப்படின்னோம்னா இந்த ஓன்ற பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு டயகனல் வரைஞ்சோம்னா இதுல பாதி தான் இருக்கு இல்லையா? இதோட ஏரியா அப்படின்றது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுல இந்த மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி வெக்டார் பை 2 அதுல பாதி. இது வந்துட்டு மொத்தமா ஏ கிராஸ் பி வெக்டார் அப்படின்றது முழுசா இருந்த மேக்னிடியூட் வேல்யூனா அதுல இது எவ்வளவு இருக்கு? பாதி தான் இருக்கு. அதுல பாதி தான். சரிங்களாப்பா? சோ இதான் ஜியோமெட்ரிக்கல் இன்டர்பிரேஷன் ஆஃப் வெக்டார் ப்ராடக்ட் அப்படின்றது. இது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். இதை நம்ம ஜென்ரலா நம்ம ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பண்ணும்போது மட்டும் இந்த இடத்த நம்ம பயன்படுத்துவோம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம மிஸ்டர் பிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷன்ல ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.